அன்புடைய வணக்கம். அண்மையில் ஒன்றிய மோடி அரசு புதிய சட்ட தொகுப்புகளை நடைமுறைப்படுத்த உத்தரவிட்டிருக்கிறது. இது தொழிலாளர்களுக்கு விரோதமானது என்பதால் விவசாயிகள் தொழிலாளர் கட்சி அதனை வன்மையாக கண்டிக்கிறது. ஆங்கிலேயன் காலத்தில் இருந்து நாம் போராடி ஒவ்வொரு சட்டமாக பெற்றோம். தொழிற்சங்கம் பதிவு செய்வதற்கே ஒரு உரிமையை ஆங்கிலேயன் தான் கொடுத்தான் 1926. அப்படி பெற்ற 44 சட்டங்களில் 29 சட்டங்களை எடுத்துக்கின்னு மீதி சட்டத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த 29 சட்டங்களையும் 4 தொகுப்புகளாக மாற்றியிருக்கிறது. அதை 2020 இதெல்லாம் தொகுப்புகள்லாம் முடிஞ்சு நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியை மோடி அரசு மேற்கொண்ட பொழுது எல்லா தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களும் அரசியல் கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் அந்த 4 தொகுப்பு சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் நிறுத்தி வைத்திருந்தது. இப்போ 21ஆம் தேதி நடைமுறைப்படுத்தி கடந்த 21. என்ன தைரியம் என்றால் பீகாரில் கொடுத்த வெற்றி, பீகாரில் வாக்கு திருட்டு, ஒவ்வொரு பெண்களுடைய வங்கி கணக்கிலும் 10,000 ரூபாய் அரசு பணத்தை முதலீடு செய்து அப்படி வாங்கப்பட்ட வெற்றி, அது கொடுத்த தைரியத்தில் இனிமேல் எதிர்கட்சிகள் என்ன பண்ணிட்டு போறாங்க என்ற மமதையில் மோடி அரசு உடனடியாக இந்த சட்ட தொகுப்புகளை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது. இது வந்தால் என்ன ஆகும்? பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இந்த அமைப்பு சாராத சாமானிய தொழிலாளிக்கு சங்கம் வைக்கிற உரிமை இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. 7 தொழிலாளர்கள் சேர்ந்தால் ஒரு சங்கத்தை பதிவு பண்ணிக்கலாம். இனிமேல் அப்படி இல்லை. 100 தொழிலாளர் இருக்கிற இடத்துல தான் நீ சங்கமே வைக்க முடியும். அதுலேயும் 51 விழுக்காடு தொழிலாளர்கள் சங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கணும். இருந்தால் தான் நீ சங்கம் தொடங்க முடியும். எந்த தொழிலாளி தனக்கு சங்க வையின்னு சொல்ல போகிறாங்க? பாதிக்கப்படுற போது வந்து கேட்பாங்க. அப்போ யாரோ ஒரு சில தொழிலாளர்கள், கொஞ்சம் பொதுநோக்கு இருக்கிறவர்கள், ஒரு தொழிற்சங்கம் தேவை அப்படின்னு ஒரு 6, 7, 10 பேர் சேர்ந்து ஒரு சங்கத்தை பதிவு பண்ண காலத்தை மாற்றிவிட்டு இனிமேல் ஒரு தொழிற்சாலையில் இருக்கிற மொத்த தொழிலாளர்கள் எண்ணிக்கையில் 51 விழுக்காடு ஆதரவு இருந்தால் மட்டுமே தொழிற்சங்கம் தொடங்க முடியும். அதுவும் 100 தொழிலாளி கீழே இருந்தால் நீ தொழிற்சங்கம் தொடங்க முடியாது. இது அடிமடியில் கை வைக்கிற ஒரு பிரச்சனை. அதற்கு அடுத்து 8 மணி நேர வேலைக்காக 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து உலகம் முழுவதும் அமெரிக்கா, பிரான்ஸு, ஜெர்மனி போன்ற உலகளவில் தொழிலாளிகள் ஆடு மாடுகளைப் போல மணிக்கணக்கில் வேலை செய்ய வச்ச முதலாளித்துவத்தை எதிர்த்து போராடி சிறை சென்று செத்து மடிந்து ரத்தம் சிந்தி அதன் மூலம் பெற்றது தான் இந்த 8 மணி நேர சட்டம். இன்றைக்கு அந்த 8 மணி நேர சட்டத்திற்கு உத்தரவாதம் இல்லை. 12 மணி நேரம் வரையும் வேலை செய்யலான்னு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, ஜனநாயக அரசு சொல்லுதுன்னா இது என்ன? மன்னராட்சி காலத்தில் போராடி பெற்ற உரிமையை மக்களாட்சி காலத்தில் பறிக்கக்கூடிய நிலை இந்த மோடி அரசால் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய பிரச்சனை. அதுபோல் பெண்களை எல்லா தொழிற்சாலையிலும் இரவு நேரங்களில் பணி செய்யலாம் அப்படின்னா அவர்களுக்கான பாதுகாப்புக்கு என்ன ஏற்பாடு, என்ன உத்தரவாதம்? அதை மோடி சொல்லலை. அதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 20 வகையான வாரியங்கள் இருக்கிறது. இப்போ மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கட்டுமான தொழிலாளர் வாரியம் ஒன்று, பிற அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியம் ஒன்று, 2 மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் தையல் தொழிலாளிக்கு வாரியம், சலவை தொழிலாளிக்கு வாரியம், சவர தொழிலாளிக்கு வாரியம், நடைபாதை வியாபாரிகளுக்கு வாரியம், மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வாரியம், இப்படி ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு வாரியம் அமைத்து அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பை செய்வதற்கான ஏற்பாடு செய்தவர் நம்முடைய
தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது. இன்றைக்கு அதை செம்மைப்படுத்தியிருக்கிறார் நம்முடைய முதல்வர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். இந்த கோடு வந்தால் இதெல்லாம் கேள்விக்குறியாகும். இரண்டாவது, இந்தியா முழுவதும் இருக்கிற மாநிலங்களில் கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் பணம் இருக்குது. அது எப்படி வருதுன்னா, ஒரு கட்டடம் எங்கே கட்டினாலும் அந்த கட்டடத்தினுடைய ஒட்டுமொத்த மதிப்பில் 1% கட்டுமான தொழிலாளருக்கு செஸ்ஸாக கொடுக்கணும். அந்த மாதிரி வந்த தொகை இன்றைக்கி தமிழ்நாட்டில் 7,000 கோடி இருக்குது. எல்லா மாநிலங்களும் சேர்த்தா இன்றைக்கி 46,000 கோடி இந்தியாவில் இருக்கிற எல்லா வாரியத்தில் இருக்குது. மோடி அரசுக்கு இதன் மீது ஒரு கண் இருக்கிறது. ஆகவே வாரியத்தை எல்லாம் ஒன்றா இணைச்சி அந்த பணத்தை எடுப்பது, டெல்லியில் இருந்து அவங்க சட்டத்தை போடுவது, ஸ்கீம் போடுவது, இதெல்லாம் மிகப்பெரிய பாதகம் இந்த அமைப்பு சாராத தொழிலாளர்களுக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் அதை கடுமையாக இன்றைக்கு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி எதிர்த்து வருகிறது. 28ஆம் தேதி திருச்சியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். இன்றைக்கு கோவையில் ஒரு அற்புதமான ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. நாளைக்கு மழை இல்லைன்னா சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறோம். 6ஆம் தேதி மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் மூலம் தங்களது கண்டனத்தை விவசாயிகள் தொழிலாளர் கட்சி ஒன்றிய அரசுக்கு பதிவு செய்கிறது.